வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோல பார்த்த கூஃபு பிரமிட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிரமிட்டோட கட்டமைப்புல இருந்து பிரமிட்ல இருக்க கல்வெட்டுகள், பிரமிட்ல இருக்க பொருட்கள், இது எல்லாமே மர்மமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது பிரமிட்குள்ள ஒரு நபர் ஒரு நாள் இரவு முழுக்க தங்கி இருந்திருக்காரு. அப்ப அவருக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பால் புரூட்டன், இவருக்கு ஆன்மீகத்துல அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிரமிட்டோட கட்டமைப்பும் பிரமிட்டோட மர்மங்களும் இவருக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புச்சு. பிரமிட்டுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்ற கேள்வியோட பால் புரூட்டன் பிரமிட்க்கு போகிறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி ஸ்பிங்க்ஸ் சிலை, இந்த சிலைக்கு அருகில் அமர்ந்து தியானம் பண்றாரு. அப்படி தியானம் பண்ணும் பொழுது இந்த ஸ்பின் சிலை அவருக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்லுது. இந்த உடல் அழியக்கூடியது, ஆனா இந்த உயிர் அழிவில்லாத ஒன்று. இத உணர்றதுக்காக தான் நீயும் என்ன மாதிரியே இந்த மணல் பரப்புல அமர்ந்திருக்க அப்படின்ற விஷயத்த அந்த ஸ்பீனிக்ஸ் ஸ்டாச்சு அவரோட மனசுக்குள்ள சொல்லுது. இதுக்கப்புறம் பால் புரூட்டனுக்கு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. எப்படியாவது இந்த பிரமிட்குள்ள போயே ஆகணும், ஒரு நாள் அந்த பிரமிட்குள்ள தனியா தங்கி இருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு பால் புரூட்டன் வராரு. இதனால அங்க இருக்க சுப்பீரியர் ஆபீசர், போலீஸ் ஆபீசர், இவங்க எல்லார்கிட்டயுமே பர்மிஷன் வாங்குறாரு. பால் புரூட்டன் பிரமிட்குள்ள நுழைய போகிறாரு. அதுக்கு முன்னாடி அந்த சுப்பீரியர் ஆபீசர், மாலை 6 மணிக்கு நாங்க இந்த பிரமிட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மறுநாள் காலையில 6 மணிக்கு தான் அந்த பிரமிட்டை ஓபன் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்க இந்த பிரமிட்குள்ள தனியா தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. பால் புரூட்டன் பிரமிட்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு. அவர் போகும்போது ஒரு டீ பிளாஸ்க், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு டார்ச், அவரோட கேப், இந்த 4 பொருட்களோட பால் புரூட்டன் பிரமிட்குள்ள போறாரு. சிறிது தூரம் போனதுக்கு அப்புறம் குகை மாதிரியான அமைப்பு, சுரங்கம் மாதிரியான பாதைகள், இது எல்லாமே வருது. இந்த பாதைகள்ல தவழ்ந்துதான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியான பாதைகள் எல்லாம் கடந்து பால் புரூட்டன் மனித உடலை பதப்படுத்தி வச்சிருக்க அறைக்குள்ள போகிறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அவரோட டார்ச்சை ஆஃப் பண்ணிட்டு அமைதியா அந்த இடத்துல அமர்ந்திருக்காரு. அப்படி அமர்ந்திருக்கும் போது அவரை சுத்தி பேட் வைப்ரேஷன், தீய சக்திகள் இருக்கிறத உணர்றாரு. அவருக்குள்ள இருக்க பயம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. அவ்வளோ ஒரு இருட்டுல அவர் அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணவே கிடையாது. எங்க நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்பிரிட் எல்லாம் போயிடுமோ, பிரமிட்டோட ரகசியங்கள் நமக்கு தெரியாமையே போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால அவர் அந்த டார்ச் ஆன் பண்ணாம அமைதியா அமர்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட 2 ஷோல்டர் கிட்டையும் 2 ஆன்மாக்கள் நிக்கிறத பாக்குறாரு. ஆனா இது ஒரு குட் ஸ்பிரிட், குருமார்கள் மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஆன்மான்னு இவர் உணர்றாரு. அதுல ஒரு ஆன்மா பால் புரூட்டன் கிட்ட கேக்குது, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, மனிதனோட வாழ்க்கை உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற கேள்வி எழுப்பும்போது அதுக்கு பால் புரூட்டன், எனக்கு பிரமிட்டை பத்தின மர்மங்களையும் ஆன்மீகத்தை பத்தின ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பால் புரூட்டன் சொல்றாரு. அதுக்கு அந்த ஆன்மா, உடனே இங்கிருந்து கிளம்பிடு, நீங்க இருந்தீனா நீ பைத்தியமே பிடிக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவ, நீ உன்னோட குடும்பங்களை இழக்க வேண்டி வரும், உன்னோட உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே நீ இழந்து பிரிஞ்சிருக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லுது. ஆனா பால் புரூட்டன் இந்த ரகசியங்களை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு அங்கேயே அமர்ந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆன்மா மறைய ஆரம்பிக்குது. அப்படி மறையும் பொழுது ஒரு விஷயத்த சொல்லுது, இந்த பாதையை நீ தேர்ந்தெடுத்ததுக்காக பயங்கரமான பலன்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் முழுமையா மறையுது. சிறிது நேரம் கழித்து அங்கிருந்து இன்னொரு ஆன்மா சொல்லுது, நான் உன்னை கருவுலகத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். பால் புரூட்டனும் எப்படியாவது அங்க போய் ஆகணும், அந்த இடத்த பார்த்தே ஆகணும்னு சொல்லி பயங்கர ஆர்வமா இருக்காரு. அந்த ஆன்மா பால் புரூட்டனை பதப்படுத்தி வச்சிருக்க பெட்டகத்து பக்கத்துல படுக்க சொல்லுது. பால் புரூட்டனும் அந்த பதப்படுத்தி வச்சிருக்க பெட்டகத்து பக்கத்துல படுக்கிறாரு. அப்படி படுத்ததுக்கு அப்புறம் இவரோட உயிர் இவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது. பால் புரூட்டனுக்கு நாளைக்கு நம்ம கண்டிப்பா இங்க இறந்துதான் இருப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணுது. இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து மாறாம அப்படியே இருக்காரு. அவரோட ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உடலை விட்டு வெளியே வருது. ஆனா அவரோட மூளையோட செயல்திறன் அதிகமா இருக்குங்கிறத உணர்றாரு. அவரோட ஆன்மா முழுமையா அவரோட உடலை விட்டு வெளியே வந்து அந்த ஆன்மா அவரோட உடம்பையே பாக்குது. அப்போ நம்மளோட ஆன்மாவை வெளியே வர விடாம நம்மளோட உடல் தான் தடுக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு அந்த ஸ்பிரிட், இதுதான் ஆன்ம சக்தி,
நீ இந்த விஷயத்தை புரிஞ்சிருக்க. நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அட்லாண்டிஸ் அந்த நகரம் இருந்தது உண்மைதான். ஆனா அங்கிருந்த ஆன்மீகவாதிகள் எல்லாம் தவறான பாதையில் சென்றதுனால கடல் உள்வாங்கி இயற்கையே அந்த நகரத்தை அழிச்சிருச்சு அப்படின்னு சொன்னது. ஆன்மாக்களோட சக்திய பால் புரூட்டன் முழுமையா உணர்றாரு. ஆன்மாக்கள்னால என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அங்கிருந்த ஆன்மா, நம்ம போகிற பாதையில நீ எக்காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லுது. அந்த குருவா இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அது முன்னாடி போகுது. பால் புரூட்டனோட ஆன்மா அந்த ஆன்மாவை தொடர்ந்து பின்னாடி போய்கிட்டு இருக்கு. மிகுந்த பயங்கரமான ஒரு வேகத்துல 2 ஆன்மாக்களும் பயணித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த பால் புரூட்டனோட ஆன்மா இந்த மாதிரியான இடத்தையெல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படின்ற ஒரு பயத்துல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு தெரியாம அந்த ஆன்மா திரும்பி பார்க்குது. அப்படி திரும்பி பார்த்ததும் ஏதோ ஒரு போர்ஸ் அவர் பயணித்ததை விட வேகமா அவரை பிடிச்சி பின்னாடி இழுக்குது. அப்படி இழுத்து அவரோட உடம்புக்குள்ள அவரோட ஆன்மா வந்துருது. அந்த இன்னொரு ஆன்மாவும் திரும்பி வந்து, நீ வந்த பாதையை பார்க்கணும்னு நினைச்ச, அதை விட நீ இந்த ஆன்மீக பாதையை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னும், இந்த பிரமிட் அப்படிங்கிறது உன்னோட உடலை இயக்கக்கூடிய ஒரு எனர்ஜி. அந்த ஆன்மா இதோட ரகசியங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு இடம். நீ உன்னோட ஆன்மாவை பத்தின தேடல்கள் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பிரிட்டும் அங்கிருந்து மறையுது. அதுக்கப்புறம் சில மணி நேரங்களில் விடிஞ்சிருது. பால் புரூட்டன் பிரமிட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் A Search in Secret Egypt அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அந்த ஸ்பிரிட் வந்து பால் புரூட்டனை கருவூலத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது உலகம் தோன்ற ஆரம்பித்த முதல் ஒரு இடமா இருக்கலாம், இல்ல அது ஒரு பிளாக் ஹோல கூட சொல்லியிருக்கலாம். இதுல பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம்னா அட்லாண்டிஸ். அட்லாண்டிஸ் எதை குறிப்பிட்டிருக்காங்கன்னா லெமூரியான்னு சொல்லலாம். உலகத்துல எவ்வளவோ அட்லாண்டிஸ் இருந்தாலும் எதை வச்சு லெமூரியாவை குறிப்பிடுறாங்கன்னு நான் சொல்றேன்னா, எகிப்தியன் சிவிலைசேஷன் இருந்த ஒரு காலகட்டத்துல இன்னொரு நாகரிகம் லெமூரியா தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம லெமூரியா தான் கடல் நீர் உள்வாங்கி அழிஞ்சு போனதா சொல்லப்படுது. சோ அந்த ஸ்பிரிட் வந்து அட்லாண்டிஸ் லெமூரியாவை குறிப்பிட்டிருக்கலாம். பால் புரூட்டனுக்கு பிரமிட்குள்ள நடந்த ஒரு விஷயம் ஆஸ்ட்ராய்ட் ப்ரொஜெக்ஷன். அதாவது அவரோட சோல் அவரை விட்டு வெளியே போயிருக்கு. இதை நம்மளாலையும் பண்ண முடியும். இது எப்படி பண்றீங்க செப்பரேட்டா ஒரு வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.